வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் குடியேற விரும்புவோருக்கு 2026 ஆண்டு முதல் கட்டாயமாகும் நடவடிக்கை. சூரிச்சில் ஓடுபாதையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட எடல்வைஸ் விமானம் 2 பயணிகள் கைது. ஸ்கொட்லாந்தில் பெரிய கஞ்சா உற்பத்தி நிறுவனம் 100 வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஸ்பெயினின் வலென்சியாவை தாக்கிய எமிலியா புயல், பாடசாலைகளுக்கு விடுமுறை. ஐரோப்பாவில் அதிவேகமாக பரவும் புதிய காய்ச்சல், பாதிப்புக்கான காரணம் கண்டறியப்பட்டது. தேசிய வீட்டு வசதி திட்டங்களுக்கு பிரசல்ஸ் நிதி, ஸ்பெயின் கோரிக்கை நிராகரிப்பு. ரஷ்யாவுக்கு எதிராக நிழல் போரை அறிவித்த M16 புதிய தலைவர். கனரி தீவுகளுக்கு பயணமா? 2026 மறுபரிசீலனை செய்யுமாறு ஜெர்மனியர்களுக்கு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் குடியேற விரும்புவோருக்கு 2026 ஆண்டு முதல் கட்டாயமாகும் நடவடிக்கை. பிரான்சில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு 2026 ஜனவரி முதல் புதிய டிஜிட்டல் குடியுரிமை தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது. நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருவோர் உட்பட அனைவரும் இந்த 45 நிமிட தேர்வில் பங்கேற்க வேண்டும். குடியரசின் மதிப்புகள், அரசியலமைப்பு, வரலாறு, பயன்பாடு குடியரசின் மதிப்புகள், அரசியலமைப்பு, வரலாறு, பண்பாடு உள்ளிட்ட 5 தலைப்புகளிலிருந்து 40 கேள்விகள் கேட்கப்படும். தேர்ச்சி பெற்ற 80 மதிப்பெண்கள் வழங்கப்படும். குடியரசின் மதிப்புகள், அரசியலமைப்பு, வரலாறு, பண்பாடு உள்ளிட்ட 5 தலைப்புகளிலிருந்து 40 கேள்விகள் கேட்கப்படும். தேர்ச்சி பெற 80% மதிப்பெண்கள் அவசியம். இந்த தேர்வுக்கு பல்கலைக்கழக அளவில் தேவைப்படும் உயர்ந்த பிரெஞ்சு மொழித்திறன் தேவைப்படுவதாக குடியேற்ற ஆதரவு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த தேர்வு குடியரசு ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் என்ற புதிய குடியேற்ற சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடிமக்களை விட வெளிநாட்டவர்களிடம் உயர்ந்த கல்வி தகுதியை இந்த தேர்வு எதிர்பார்ப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சூரிச்சில் ஓடுபாதையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட எடல்வைஸ் விமானம், 2 பயணிகள் கைது. கடந்த சனிக்கிழமை காலை 10:10 மணிக்கு சூரிச் விமான நிலையத்திலிருந்து தன்சானியாவுக்கு புறப்பட்ட எடல்வைஸ் விமானம் ஓடுபாதையில் சென்றபோது திடீரென திரும்பியது. 2 பயணிகள் விமான ஊழியர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. சிக்கலை தீர்க்க முடியாததால் 2 பயணிகளும் விமான நிலைய நுழைவாயிலில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாகவும் அவரது கணவரும் அவருடன் சென்றதாகவும் அதிகாரிகள் கூறினர். இந்த சம்பவத்தால் விமானத்தில் இருந்த மற்ற 306 பயணிகள் 2 மணி நேரம் தாமதத்திற்கு பின்னர் 11:37 மணிக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினர். இந்த தாமதம் சூரிச் திரும்பும் விமானம் மற்றும் சான்சிபாருக்கு செல்லும் இணைப்பு விமானம் ஆகியவற்றிலும் எதிரொலித்து 1.5 முதல் 2 மணி நேரம் வரை தாமதத்தை ஏற்படுத்தியது. ஸ்கொட்லாந்தில் பெரிய கஞ்சா உற்பத்தி நிறுவனம், 100 வேலைவாய்ப்புகள் உருவாகும். பிரீத் லைஃப் சயின்சஸ் என்ற பல்தேசிய மருத்துவ பொருள் நிறுவனம் ஸ்கொட்லாந்தின் எல்லைகளில் ஒரு பெரிய மருத்துவ கஞ்சா உற்பத்தி நிறுவனத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதியில் திறக்கப்படவுள்ள இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் 36 வேலைகளையும் 3 ஆண்டுகளில் சுமார் 100 வேலைகளையும் உருவாக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் மருத்துவ கஞ்சா சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பாவில் இது வேகமாக வளர்ந்து வரும் சந்தை என்பதால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தற்போது பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படும் தயாரிப்புகளுக்கு பதிலாக உள்ளூர் மருந்து உற்பத்தி கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இங்கிலாந்தில் மருத்துவ கஞ்சா சந்தை ஆண்டுக்கு சுமார் 250 மில்லியன் மதிப்பை எட்டியுள்ளதுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தசாப்தத்தின் இறுதிக்குள் 1,90,000 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினின் வலென்சியாவை தாக்கிய எமிலியா புயல், பாடசாலைகளுக்கு விடுமுறை. எமிலியா என்ற புயல் ஸ்பெயினின் வலென்சியா நகரத்தை தீவிரமாக தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புயலின் சீற்றத்தால் ஏற்பட்ட பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக நகரில் பல இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வலென்சியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. புயல் காரணமாக பல சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். வலென்சியாவில் வசிப்போர் அதிக அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு உள்ளூர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த புயலால் அந்த பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அதிவேகமாக பரவும் புதிய காய்ச்சல், பாதுகாப்பிற்கான காரணம் கண்டறியப்பட்டது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் அதிவேகமாக பரவி வரும் புதிய காய்ச்சல் பாதிப்பிற்குரிய காரணமான வைரஸ் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டு குளிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இன்ஃப்ளூவன்சா ஏ வைரஸ் காரணமாகவே இந்த காய்ச்சல் பாதிப்பு தீவிரமாக பரவி வருகிறது. இதுவரை பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் காய்ச்சலின் தாக்கம் உச்சத்தை அடைந்துள்ளதுடன் தினசரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த வைரஸ் மிகவும் வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என்பதால் பொது சுகாதார அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பொதுமக்கள் அடிக்கடி கைகளை கழுவுதல், இருமும் போது முகத்தை மூடுதல் மற்றும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் வீட்டிலேயே இருப்பது போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐரோப்பா முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் காய்ச்சல் நோயாளிகளின் வருகையை சமாளிக்கும் வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தேசிய வீட்டு வசதி திட்டங்களுக்கு பிரசல்ஸ் நிதி, ஸ்பெயின் கோரிக்கை நிராகரிப்பு. ஐரோப்பிய ஆணையம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தேசிய வீட்டு வசதி திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்புதலின் ஒரு பகுதியாக பிரசல்ஸ் பிராந்திய அளவிலான தனிப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் தேசிய அரசின் திட்டங்களுக்கே முன்னுரிமை அளித்தது. இதற்கிடையில் ஸ்பெயின் அரசு தனது நாட்டின் வீட்டு வசதி திட்டங்களுக்காக கோரியிருந்த ஸ்பெயினின் வீட்டு வசதி நிதி என்ற தனியான நிதி கோரிக்கையை ஐரோப்பிய ஆணையம் நிராகரித்துள்ளது. ஆணையத்தின் நிலைப்பாடு வீட்டு வசதி தொடர்பான நிதியை தேசிய கட்டமைப்பிற்குள் வைத்துக் கொள்ளவே விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நிதியை பெறும் நாடுகள் அந்த நிதியை வீட்டு வசதி சந்தையை மேம்படுத்தவும் மலிவான வீடுகளை உருவாக்கவும் பயன்படுத்தலாம். இருப்பினும் உறுப்பு நாடுகள் தங்கள் நிதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக நிழல் போரை அறிவித்த M16 புதிய தலைவர். இங்கிலாந்தின் ரகசிய புலனாய்வு சேவையின் முதல் பெண் தலைவரான பிளைஸ் மெட்ரோவேலி ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நிழல் போரை அறிவித்துள்ளார். ரஷ்யாவை ஒவ்வொரு விதத்திலும் விஞ்சும் வகையில் தனது உளவாளிகள் ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என அவர் அறிவித்தார். தாம் இப்போது அமைதிக்கும் போருக்கும் இடைப்பட்ட ஒரு தளத்தில் இருக்கின்றோம் என அவர் எச்சரித்ததுடன் துணிச்சலுடன் மோத உளவாளிகளுக்கு உத்தரவிட்டார். இரண்டாம் உலகப் போரில் நாசவேலைகள் செய்த சிறப்பு நடவடிக்கை நிர்வாகத்தின் உள்ளுணர்வை MI6 கடைபிடிக்கும் எனவும் குறிப்பிட்டார். புட்டினின் உக்ரைன் தாக்குதல் மற்றும் ஐரோப்பாவில் நடக்கும் நாச வேலைகள் குறித்த அவரது கணக்கீட்டை மாற்ற இதுவே ஒரே வழி எனவும் மெட்ரோவேலி சுட்டிக்காட்டினார். சைபர் தாக்குதல்கள், ட்ரோன்கள் மற்றும் அரசாங்க ஆதரவுடன் நடக்கும் நாச வேலைகள் மூலம் ரஷ்யா போரின் வாசலுக்கு கீழே தாக்குவதாக அவர் குற்றம் சாட்டினார். கனரி தீவுகளுக்கு பயணமா 2026 மறுபரிசீலனை செய்யுமாறு ஜெர்மனியர்களுக்கு எச்சரிக்கை. ஸ்பெயினின் கனரி தீவுகளில் நிலவும் அளவுக்கு அதிகமான சுற்றுலா குறித்த எச்சரிக்கை காரணமாக 2026 ஆண்டில் அங்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜெர்மன் ஊடகங்கள் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன. இந்த எச்சரிக்கை ஜெர்மன் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்றாலும் உள்ளூர் சமூகத்தினர் மத்தியில் அதிகரித்து வரும் மன உளைச்சல் மற்றும் அதிருப்தி காரணமாகவே இந்த விவாதம் எழுந்துள்ளது. அதிகப்படியான சுற்றுலா காரணமாக தீவுகளில் வீட்டு வசதி பற்றாக்குறை, வாடகை உயர்வு, உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சுமை ஆகியவை ஜெர்மன் ஊடகங்களின் விமர்சனத்தின் மையமாக உள்ளன. நீர் பற்றாக்குறை, மருத்துவ சேவைகள் மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற அத்தியாவசிய சேவைகள் உச்ச பருவ காலங்களில் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சுற்றுலா பயணிகளை முற்றிலும் தடுக்காமல் அவர்கள் தங்கள் விடுமுறையை எவ்வாறு திட்டமிடுகிறார்கள் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊடகங்கள் முயல்கின்றன.